இன்ட்ரெஸ்டிங்கான என்ஜினியரிங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் வந்து மழை பொழிஞ்சுது அப்படின்னா தண்ணி வந்து உங்களுக்கு இந்த பைப் மூலிமா உங்களுக்கு ட்ரைன் ஆகும். அந்த பைப் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே அங்கேருந்து காட்டிகிட்டே வரேன். உங்களுக்கு வந்து பைப்பை ஆங்குலராக உங்களுக்கு பொசிஷன் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல பைப்பை ஏன் ஆங்குலராக வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புவி ஈர்ப்பு விசையால் நீங்கள் பைப்பை ஆங்குலராக வைக்கும்போது வாட்டரோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு டெப்ரிஸ் எதனா வந்து அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா, அது ஆங்குலராக இருக்கும்போது அடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு கீழே வந்துடும். 2வது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பைப்போட சேகை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கான ராட்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த வெர்டிக்கல் சப்போர்ட்டோட பிச்சு பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக வச்சு இந்த பைப்பை ஃபுல்லாக வந்து அதோட ஹோல் ஸ்பேனுக்கு வந்து உங்களை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 மீட்டர் இருக்கக்கூடிய பைப்பை 2 முனையில் 2 பேர் பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நடுவில் அந்த பைப்போட சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு சேக் அப்படின்றது ஏற்படும். அதை தவிர்க்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.